Hi, hello and welcome to Autotech CV for all biking solutions. நான் தான் Sylvester Christy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா how to maintain your bikes and scooters in this lockdown period. அத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell icon click பண்ணிக்கோங்க. ஆல்ங்கற ஆப்ஷனை click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ எல்லாத்தோட வீட்லயுமே வந்துட்டு கண்டிப்பா 1 ல இருந்து 4 வண்டி வரைக்கும் இருக்குது. ஒரு சில வீட்ல 2 வண்டி இருக்கலாம், ஒரு சில வீட்ல 4 வண்டி இருக்கலாம். இப்போ எங்க வீட்ல எடுத்துட்டீங்கன்னா 4 வண்டி நாங்க வச்சிருக்கோம். ஆனா இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்துட்டு ஒரே ஒரு வண்டி தான் நாங்க ஓட்டிட்டு இருக்கோம். இந்த 3 வண்டியை நாங்க சும்மா தான் நிறுத்தி வச்சிருக்கோம். அதே போல தான் நிறைய வீட்ல சும்மா நிறுத்தி வச்சிருக்கலாம், ஒரு சிலவங்க மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கலாம், ஒரு சிலவங்க வந்துட்டு எல்லா வண்டியுமே ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கலாம், ஒரு சிலவங்க சும்மாவே நிறுத்தி வச்சிருக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம நிறுத்தி வச்சிருக்கிற வண்டிக்கு உண்டான காரியங்களை மட்டும் பார்ப்போம். நிறுத்தி வச்சிருக்கும் பொழுது முதல்ல ஸ்கூட்டர்ஸாக இருந்துச்சுன்னா என்ன மெயின் ப்ராப்ளம் வருதுன்னா எலிகளோட தொல்லை இருக்கும். ஸ்கூட்டர்ஸில் எலிகள்லாம் ஏறி இதோ இந்த இடத்துல வந்துட்டு இதான் ரன்னிங் போர்ட், இந்த இடத்துல வந்துட்டு எலி ஏறி உள்ள தங்கிக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முதல்ல இந்த இடத்துல நம்ம தட்டி பார்த்தா தான் நமக்கு அங்கே எலி இருக்கா இல்லையான்னு தெரிய வரும். சம்டைம்ஸ் எலி இருந்துச்சுன்னா நம்ம ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு சில சமயம் என்ன ஆகும்னா இந்த இடத்துல தான் ஒயர்ஸ் எல்லாம் போயிட்டோம். இந்த ஒயர்லாம் போயிட்டு வர இடம் மேபி எலியெல்லாம் கடிச்சு கூட விட்டுறலாம். இப்போ நம்ம எல்லாமே செக் பண்ணி தான் ஆகணும். மோஸ்ட்லி அப்படி ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சில வண்டிகள்ல தான் அந்த மாதிரி ஏறும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்னா டயர்ஸ் நம்ம செக் பண்ணணும். இந்த டயர்ஸ் எப்பவுமே டயர்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறுத்தி வச்சிருக்கிற வண்டியில் என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் டயர்ஸோட ப்ரெஷர் ஒரே இடத்துல வந்து நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்னா டயர்ஸை வந்துட்டு நம்ம ஒன்று வண்டியை ஸ்டாண்டை விட்டு இறக்கி ஃப்ரண்ட் பேக் மூவ் பண்ணி பார்க்கணும். இல்லை சைட் ஸ்டாண்டில் நிறுத்திருந்தீங்கனாலும் சரி, இல்லை சென்டர் ஸ்டாண்டில் நிறுத்திருந்தீங்கனாலும் சரி, வண்டி இடத்துல இருந்து முதல்ல மூவ் பண்ணுங்கள். வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் வண்டி மூவ் பண்ணி பாருங்கள். டயர் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கா, ஏர் ப்ரெஷர் கம்மியாச்சுனாலும் வண்டி கொஞ்சம் டைட்டாக தான் தெரியும். பட் நீங்கள் ஃபோக்கஸ் நீங்கள் தான் அதை பார்க்க வேண்டியது இருக்கும். ஏர் ப்ரெஷர் கம்மியாக இருந்தாலும் டைட் இருக்கும், அதே சமயம் வந்துட்டு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு டைட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பார்க்கணும்னா வண்டியில் இருக்கிற பேட்டரி கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம முதல்ல செக் பண்ணணும். அது ஏன் நம்ம செக் பண்ணணும்னா லேட்டஸ்ட் வண்டி எல்லா வண்டியுமே வந்துட்டு பேட்ரி டிபெண்ட் பைக்ஸ் தான். பேட்ரி பர்ஃபெக்டாக இருந்தால் ஸ்டார்டிங் ட்ரபிள் எதுவுமே இருக்காது. பேட்ரி டவுன் ஆகிடுச்சுன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் வரதுக்கூடியான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இப்போ நம்ம முதல்ல பேட்ரி எப்படி செக் பண்ணோம்னா ஜஸ்ட் ஜென்ரலாக சாவி ஆன் பண்ணி ஹார்ன் அடிச்சு இண்டிகேட்டர் போட்டு பார்த்துட்டா நம்ம பேட்ரி கண்டிஷன் இருக்கா இல்லையா. இல்லை லோவராக இருந்துச்சுன்னா ஹார்ன் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்கும், இந்த மாதிரி பிரைட்டாக அடிக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் டல்லாக அடிக்கும். அதே சமயம் வந்துட்டு இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா இண்டிகேட்டர் ரொம்ப டவுன் ஃப்ளிக்கர் ஆகும், அதாவது லைட்டே ரொம்ப டவுன் ஆகி போகும். அதே போல் மீட்டர் நான் மோஸ்ட்லி எல்லா வண்டியிலுமே டிஜிட்டல் மீட்டர் வந்தாச்சு. டிஜிட்டல் மீட்டர் வந்துட்டோன்னே டிஜிட்டல் மீட்டர் என்ன ஆகணும், உங்களுக்கு இண்டிகேட்டர் இல்லை ஹார்ன் அடிக்கும்போது டிஜிட்டல் மீட்டர் சுத்தமாக வந்துட்டு ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வரும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம பேட்டரி சார்ஜ் போட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம அடுத்தது வண்டி தான் ஸ்டார்ட் பண்ணணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் வருவோம், சாவி போடுவோம், வண்டி ஷெல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம், வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். பட் இங்கே நம்ம இத்தனை நாள் நம்ம நிறுத்தி வச்சுருந்த வண்டிகளை வந்துட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு தப்பு. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா சாவி ஆன் பண்ணிவிட்டு மெதுவாக இந்த மாதிரி பெடல் பண்ணணும். மெதுவாக பெடல் பண்ணிவிட்டு ஒரு சில வண்டி உடனே ஸ்டார்ட் ஆகாது, ஒரு சில வண்டி வந்துட்டு உடனே ஸ்டார்ட் ஆகிக்கும். அப்படி உடனே ஸ்டார்ட் ஆகுது வண்டியை நம்ம மெதுவாக பெடல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சில வண்டி ஒரே ஒரு கிக்கில் ஸ்டார்ட் ஆகிடும், ஒரு சில வண்டி வந்துட்டு 4-5 பெடல் பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு சில வண்டி சுத்தமாக ஸ்டார்ட்டே ஆகாது. அப்படி இருக்கிற வண்டிகளுக்கு நம்ம மெதுவாக வந்துட்டு நம்ம பெடலை பம்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஒரு சில சமயம் ஒரு சில பைக்ஸில் வந்துட்டு இப்படி ஆகலாம், ஸோ கிக்கர் இருக்காது, வெறும் பேட்டரி ஷெல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான். அப்போ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஷெல்ஃபை வந்துட்டு டோட்டலாக கண்டினியூவாக போட்டு அமுத்தி பிடிக்காமல் ஒரு ஸ்ட்ரோக்ஸ் வைஸ் நீங்கள் எப்படி பெடல் எப்படி நீங்கள் பம்ப் பண்ணுறீங்களோ அதே போல் ஸ்ட்ரோக் வைஸ் ஷெல்ஃபை போட்டு எடுங்க. அதையும் நான் உங்களுக்கு இங்கே ஜஸ்ட் ஜென்ரலாக காட்டுறேன். இப்போ வந்துட்டு இப்படி சும்மா ஒரு 4-5 தடவை போட ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்டார்ட் ஆகிக்கும். இல்லை ஒரு சில வண்டியில் வந்துட்டு பேட்டரி சுத்தமாக லோ ஆகி போயிடுச்சுன்னா நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது பேட்டரி கழட்டி சார்ஜ் போடுறதை தவிர. இப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வண்டியை வந்துட்டு மெதுவாக ஓட விடுங்க. எடுத்த உடனே வண்டியை ரேஸ் பண்ணாதீங்க. மெதுவாக ஐட்லிங் ஒரு 2 to 5 minutes மெதுவாக ஐட்லிங் ஓட விடுங்க. ஏன்னா இன்ஜினில் இருக்கிற ஆயில் வந்துட்டு எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி கீழே வந்துருக்கு. இப்போ ஹெட்டுக்கும் சிலிண்டருக்கும் ஆயில் பம்ப் ஆகும்.
அது பம்ப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரேவ் பண்ணி ஓட்டலாம். ஒரு 2 to 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஐட்லிங்கில் ஓட விட்டுட்டிங்கன்னா இன்ஜினில் இருக்கிற ஆயில் பம்பு மூலிமா எல்லாமே ஹெட்டுக்கும் சிலிண்டருக்கும் எங்கெங்கே ட்ரை ஆச்சோ எல்லா இடத்துக்குமே சப்ளை ஆகிடும். அப்புறம் வந்துட்டு இன்ஜின் உங்களுக்கு ஸ்மூத் ஆகிடும். அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுட்டேன், அதனால நான் இப்போ தைரியமாக ரேஸ் பண்ணுறேன். நீங்கள் பண்ணாதீங்க, மெதுவாக கொஞ்சம் ஓட விட்டு அப்புறமா வண்டியை ரேஸ் பண்ணுறேன். ரேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில வண்டி என்ன ஆகும்னா ரேஸ் பண்ணும்பொழுது அடைக்கும், ஒரு மாதிரி கட்டாய் ரேவ் வரும். அப்படி வந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன ரொம்ப நேரம் நிறுத்தி வச்சா அந்த மாதிரி வரும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மெதுவாக கிராஜுவலாக அப்படி ரேஸ் பண்ணி கொண்டு வாங்க. அப்புறம் டாப் அண்ட் வரைக்கும் ரேஸ் பண்ணி போயிங்க. இப்போ நம்ம ரேவிங்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னா பிரேக்ஸ் அண்ட் ஆக்சிலரேட்டர் கேபிள் ஃப்ரீயாக இருக்கா டைட்டாக இருக்காங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா பிரேக்ஸ் நம்ம டைட்டாக இருந்துருச்சுன்னா என்ன ஆகுனா சம்டைம்ஸ் நம்ம ஓடும் போது ஒன்று டிஸ்காக இருக்கலாம், இல்லாட்டி ட்ரம் பிரேக்ஸாக இருக்கலாம். ஏன்னா டிஸ்காக இருந்துச்சுன்னா பழுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் ட்ரம் பிரேக்கும் பழுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் நிறுத்தி வச்சிருந்த போது சம்டைம்ஸ் பிரேக் ஸ்டக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓல்டு வண்டியில் வரும், லேட்டஸ்ட் வண்டியில் அவ்வளோ சீக்கிரம் ஸ்டக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது ஓல்டு வண்டியில் கண்டிப்பாக ஸ்டக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் பிரேக்ஸ் அண்ட் ஆக்சிலரேட்டர் நீங்கள் எப்போவுமே செக் பண்ணிக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வண்டியை வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மெதுவாக ட்ரையல் எடுங்க. ட்ரையல் எடுத்ததுக்கப்புறம் பிரேக்ஸ் நல்லா பிடிக்குதா, அதே சமயம் டிஸ்க் பிரேக்ஸ் நல்லா பிடிக்குதா, முக்கியம் ட்ரம் பிரேக்ஸ் கூட பிரச்சனை கிடையாது, டிஸ்க் பிரேக்ஸ் கரெக்டாக பிடிக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ட்ரம் பிரேக்ஸ் கூட லைட்டாக உங்களுக்கு அப்படியே பிடிச்சிடும். பட் டிஸ்க் பிரேக்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்துருச்சுனால் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் பிடிக்கிறதுக்கும் இல்லை ஜாம் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜாம் ஆச்சுன்னு டிஸ்க்கு நம்ம போகிற ஸ்பீடுக்கு நம்மளை வீசுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. வண்டி அப்படியே ஸ்டக் ஆச்சுன்னு என்ன அவங்க சேர்ந்து கீழே விழ வேண்டியதான், அந்த வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்புறம் ஹெட்லைட், அப்புறம் டெயில் லைட், பின்னாடி வர டேஞ்சர் லைட்ஸு, அப்புறம் இண்டிகேட்டர் லைட்ஸு, ஆரன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஒரு கடைசியாக ஒரு தரவாக செக் பண்ணிக்கோங்க. மெயின்டெனன்ஸ்க்கு உண்டான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களோட வண்டிகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் உங்களோட பக்கத்தில் இருக்க மெக்கானிக்கை போய் பாருங்கள். அவங்க இது ப்ராப்ளமை ரெடிஃபை பண்ணி தருவாங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கமெண்ட் மீ. அது மாத்திரம் இல்லை, கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.